ஹாய் மேரிய 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச அதுக்கான சிங்கிள் பேஜ் ஃபுல் ஆன்சருக்கு, அதாவது உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன்ஸுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நோட்ஸ் ஆப்பில் வந்து நம்ம போட்டுருக்கோம், எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே பசங்களா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோக்கு சொல்கிறதுனா லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு. ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, கமெண்ட்ல சொல்லுங்க மேக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க. நம்ம மாடல் கொஸ்டின் நம்பர் கொடுத்துருவோம், அதுல இருந்து நிறைய கொஸ்டின் வந்துருந்தது. சென்டம் எத்தனை பேருக்கு வரும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 மாடல் கொஸ்டின் நம்பர் படிச்சவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஜூன் மந்த்லி எக்ஸாம் 2025 நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு முன்னோட்டமாக. ஓகேங்களா? ஒன் வேர்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டீங்கன்னா ஒன்று தாங்க இன்சைட் 1 மார்க். 7th ஒன் மட்டும் தான் இன்சைட் 1 மார்க். அது செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா ஒன்று தான். நீங்க எத்தனை பேர் 1 மார்க் வந்து இன்சைட் 1 மார்க் கரெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் சி 12. செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி குவாட்ராட்டிக். தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி 4,9,25, 49, 121. ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி 2,-1. ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி 1 to 1 ஃபங்க்ஷன். சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிங்கிள் பேஜ் ஃபுல் கீ பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடலாம். 1 மார்க் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். பார்ட் 2க்கான ஆன்சர்ஸ் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். 9th 1, 10th 1, 11, 12 ஃபுல் ஆன்சர் கீ அப்படியே செக் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் பேப்பர் கரெக்ஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இது எப்படி பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகேங்களா? 13th கொஸ்டின் 14. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அதோட கண்டினியூட்டி 15, 16 ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம சொன்ன கொஸ்டின்ஸில் இருந்தது ஆல்மோஸ்ட் வந்துருந்தது. 18th A = BQ + R ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 19th ஒன்று ஆன்சர்ஸ்லாம் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அதோட கண்டினியூட்டி தான். கொஸ்டின் நம்பர் 20 கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 22. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. இது A = BQ + R தான். கொஸ்டின் நம்பர் 24, 25. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஜாமெண்ட்ரி. ஓகேங்களா? ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணியாச்சா? ஓகே, 2 மார்க்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக ஒன்ஸ் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 9th 1, 10th 1, 11th 12th ஓரளவுக்கு நம்ம சொன்ன கொஸ்டின்ஸில் இருந்தது எல்லாமே கேட்டிருந்தாங்க. நீங்கள் எப்படி அட்டன் பண்ணியிருந்தீங்க? இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் இம்பார்ட்டன்ஸ் நான் கிளாஸே உங்களுக்கு லைவில் எடுத்திருந்தேன். எத்தனை பேர் லைவ் அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல. அட்டன் பண்ணவங்க ஈஸியாக 40+ டெஃபினட்டாக அவுட் ஆஃப் 50க்கு எடுத்திருப்பீங்க. மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு லைவ் கிளாஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரை தெளிவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 4 சம் அட்டன் பண்ணியிருக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் சாப்டர் 1 ஸ்ட்ராங்காக பாருங்கள், 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலான்ட்டு. அதே மாதிரி பாருங்கள் 4 கொஸ்டின் 4 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக கொடுத்துருந்தோம். 4 கொஸ்டின்ஸ் எழுதிட்டு கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் எழுதணும். கொஸ்டின் நம்பர் 25 இஸ் அ கம்பல்சரி. ஸோ அதுவுமே ஓரளவுக்கு ஈஸி தான். தெளிவாக பார்த்துட்டு தான் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் தான். 23, 24 எல்லாமே நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் ஜாமெண்ட்ரி பொறுத்தவரை சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஈஸி தான். எக்ஸாம்பிள் இருந்தோன்னு எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் சேம் தான். இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும்னா க்ரோம் போய்க்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ரோமில் போயிட்டு கனி மேக்ஸ் ஓகேங்களா அப்படின்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. மொபைல் வியூவில் உங்களுக்கு மொபைல் வியூ இருக்கும் இல்லையா? மொபைல் வியூவில் இருக்குது அப்படின்னா அந்த 3 டாட் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஹோம் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஹோம் பேஜை கிளிக் செஞ்சுக்கோங்க. கிளிக் செஞ்சுட்டா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் 10th கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் என்ன பண்ணலாம், போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் கொஸ்டின்ஸ் அப்படின்றது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மந்த்லி கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டே இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணால் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான பிடிஎஃப்மே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டீச்சர் சிங்கிள் பேஜ் ஆன்சருக்கையும் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் பிடிஎஃபாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வேறு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னா கூட இந்த நம்பருக்கு எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இனி வர அப்கமிங் பேட்சஸுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.